தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ஐயோ கடவுளே, நாம பயந்த மாதிரியே கோயில சாத்த போறாங்களே, இப்ப என்ன பண்றது? என்னப்பா இந்த நேரத்துல நம்ம எங்க போறது? கடவுள் நம்மளை இப்படி தவிக்க விட்டுட்டாரே. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அவசரத்துக்கு யோசிக்க கூட முடியலையே. கடவுளே, நாம என்ன பாவம் செஞ்சோம்? வீடு இல்லாதவங்களுக்கு கோயில்னு சொல்லுவாங்க, ஆனா நமக்கு அதுக்கு கூட வழி இல்லையே. இந்த கார்த்திக் அந்த அஞ்சலி பேச்ச கேட்டு நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுளே. ஜானு ஜானு அழாத ஜானு. அழாதீங்க ஜானகி. நீங்க வருத்தப்படாதீங்க. நாம தங்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஒரு வழியை கிடைக்காம தானே தவிச்சு நிக்கிறோம். இனி என்ன நல்லது நடக்க போகுது சொல்லு. போச்சு, எல்லாமே போச்சு. இன்னைக்கு ராத்திரி ரோட்டோரமா அனாதரவா தான் நிக்க போறோம். பாத்துட்டு ஜானகி, ஜானகி. ஓம் சக்தி. ஜானு நீ கண்ணத்தோட. என்ன ஜானகி அம்மா, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க குடும்பத்தோட கோவிலே இருக்கீங்க. ஏதாவது வேண்டுதலா? ஆமா, இவரு தானே உங்க மூத்த பையன். ரெண்டாவது பிள்ளை எங்க? அவர் வரலையா? அவனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, நேரமாச்சு, கோயில பூட்டணும். கிளம்புறீங்களா? என்ன எல்லாரும் யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. அது வந்து என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. நாளை காலையில சிறப்பு பூஜை இருக்கு. நான் காலையில நேரத்திலேயே கோயிலுக்கு வரணும். அதனாலதான் சொல்றேன். ஐயா, கொஞ்சம் என் கூட வரீங்களா? என்ன விஷயம்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க. சொல்லுங்க தம்பி. ஐயா, அது வந்து நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன? நாங்க இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்க முடியுமா? கோயில்லையா? ஐயோ, அது முடியாதே. நைட்டு யாரும் இங்க தங்க கூடாதுங்கிறது கோயில் நிர்வாகத்தோட முடிவு. ஆமா, நீங்க பெரிய பணக்காரங்களாச்சே. சொந்த பங்களா இருக்கும் போது இங்க எதுக்கு தங்கணும்னு கேக்குறீங்க? காலையில வரைக்கும் நாங்க பங்களால பணக்காரங்களா தான் இருந்தோம். ஆனா ஐயா, இப்ப நாங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாத ஏழைங்களாயிட்டோம். அதனாலதான் கோவில்ல தங்கறதுக்கு உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க சொல்றது உண்மையா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்களாலே புரிஞ்சுக்க முடியல. என்ன நடந்துச்சுன்னா, என் தம்பி இருக்கான்ல, கம்பெனி, பிசினஸ், சொத்து எல்லாமே இனிமே என்னோடது. அட கடவுளே, இதை என்னால நம்ப முடியலையே. இப்படிலாம் யாராவது இறக்கமில்லாம நடந்துக்குவாங்களா? என்னம்மா இது? பெத்த புள்ளைய உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரேம்மா. பெத்தா மட்டும் பிள்ளையாயிடாதுங்கிற விஷயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில உண்மை ஆயிடுச்சு. இத்தனை நாளா வீட்டுல இவ்வளவு பிரச்சனைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப அந்த வீடே இல்லைன்னு கவலைப்படுறேன். எங்களுக்கு இந்த கோயிலை விட்டா இப்ப வேற வழி தெரியல. நாங்க இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கலாமா? அட கடவுளே, நீங்க இப்படி கேட்கலாமா? நீங்க எத்தனையோ தடவை இந்த கோவில்ல அன்னதானம் பண்ணிருக்கீங்க. நன்கொடைய அள்ளி அள்ளி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொன்னா நான் கும்பிடுற கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாருமா. நான் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க தாராளமா இங்கேயே தங்கிக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நாங்க இந்த உதவியை மறக்கவே மாட்டோம். உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இது என்னோட கடமை. ஆனா உங்களை இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் தான் என்னால இங்க தங்க வைக்க முடியும். நாளைக்கு நான் மறுபடியும் போய் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பேச முடியாது. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ இல்லைங்க ஐயா, இன்னைக்கு நைட்டு மட்டும் அனுமதி கொடுத்தா போதும். நாளைக்கு நாங்க நிச்சயமா வீடு பார்த்துட்டு போயிடுவோம். அப்படின்னா சரி, நான் மெயின் வாசல பூட்டிக்கிறேன். சரிங்க. அந்த சைடுல ஒரு கேட் இருக்கு, இந்தாங்க அதோட சாவி. பூட்டிக்கிட்டு பத்திரமா இருங்க. சரியா? சரிங்க. சரிங்கம்மா, நான் வரட்டுமா? வாங்க.
நைட்டு தங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. நம்ம நிலைமைய நினைச்சா. கௌதம், அதெல்லாம் விடுங்க கௌதம். ஏதோ அத்தை செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நாம இந்த கோவில்ல தூங்குறதுக்கு ஒரு வழி கிடைச்சது. இதுவும் கிடைக்கலன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க. கௌதம், நாளைக்கு எப்படியாவது ஒரு வீடை தேடி பிடிச்சாக்கணும். கவலைப்படாதீங்க, பிடிச்சிடலாம். சரி கௌதம், நைட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? ஆமா ஆமா, நேரம் ஆச்சுன்னா கடையை சாத்திடுவாங்க. நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. சரி வாமா வாங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.